வணக்கம். மூகாம்பி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த பணிவான வணக்கங்கள். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது எப்படி? இப்போ நிறைய பேர் எண்கணித முறைப்படி பெயர் வைக்கிறாங்க. சில பேர் வீட்டில் முதியவர்கள் வைக்கபடி வைக்கிறாங்க. இப்படி பல கூற்றின்படி நிறைய பேர் வைக்கிறாங்க. அதில் எண்கணித முறைப்படி நம்ம ஆரம்பத்திலே வச்சிட்டோம்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு பிறந்த தேதி, அந்த குழந்தை பிறந்த நேரம், நட்சத்திரம், ராசி இவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு பெயர் அமைத்தால் மிக மிக நல்ல முன்னேற்றம் அடையும் அந்த குழந்தை எதிர்காலம். உதாரணத்திற்கு ஒரு தேதி எடுத்துக்கொள்வோமானால் அந்த தேதி 39 என்ற ஒரு சூட்சம எண்ணுக்கு வரும். அது அன்றைய தினம் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அது இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. இது தேவகுருவில் அந்த குழந்தை இருக்குது, அந்த தேதி பிறந்திருக்கு, இந்த நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் யதார்த்தமாக அசுரகுருவில் அந்த பேர் அமைந்து விட்டால் அந்த பேரினுடைய எதிர்காலம், குழந்தை எதிர்காலம் அவ்வளோ சுகப்படாது. இதற்குத்தான் எண்கணித முறையில் நாம் ஆரம்பத்திலேயே பெயர் வைத்து கொண்டால் மிகவும் நல்ல பலன் கிட்டும். படிப்பு, ஆரோக்கியம், அதனுடைய எதிர்காலம், பொருளாதாரம், இதனுடைய ஆயுள் காலம் முழுவதும் நல்ல நிலையில் இருப்பதற்கு எண்கணித முறையில் நீங்கள் வைத்துக் கொள்வது மிகச்சிறந்த விஷயம். எண்கணிதத்தில் மிக மிக சூட்சம கணக்கு என்று ஒன்று, அதிசூட்சம கணக்கு என்று. பொதுவாக ஒரு சந்தேகம் வரலாம், இன்ஷியலுக்கும் பேரும் சேர்த்து தானா பலன், இல்லை தனிப்பட்ட வகையில் இன்ஷியல் இல்லாமல் பலன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்கு பதில் என்னென்றால், பேங்க் இது மாதிரி இடங்களில் என்ன இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம் பேர் அமைத்துக் கொள்வது சாலை சிறந்தது. இன்ஷியலும் பேரும் மிக முக்கியத்துவம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள். இப்போது 3ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அதனுடைய முதல் எழுத்து எஸ் என்ற எழுத்து மிக சிறந்த பலனிக்கும். வி என்ற எழுத்து அதற்குரிய எதிர் விளைவுகளை உண்டு பண்ணும். அப்போ இன்ஷியல், பேர் இதனுடைய சூட்சம கணக்கும் பிறந்த தேதியினுடைய சூட்சம ஒத்த அதிர்வுகள் இருக்கணும். அந்த அதிர்வுகள் மாறுகின்ற பொழுது பலன்களும் மாறும். அப்போ எவ்வளோ கோயில்களுக்கு போனாலும் என்ன, எவ்வளோ புத்திமதி எடுத்து சொன்னாலும் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். ஆகையினால் ஆரம்பத்திலேயே நாம் எண்கணித முறைப்படி, அதிசூட்சம எண்கணித முறைப்படி அமைத்து கொண்டால் மிக ஆரோக்கியம், படிப்பு, எதிர்காலம், பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கை அனைத்திலும் சிறந்து விளங்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம். இதன்படி உங்களுக்கு பெயர் அமைத்து கொண்டால் ஆரம்பத்திலேயே இளம் வயது குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் நோய்வாய் பெற்றிருக்கும், அது என்னிடம் சொல்லுவார்கள். நான் என்ன செய்வேன், அதற்கு சில எழுத்துக்களை மாற்றி எண்கணித முறையை அமைத்து கொண்டு அதனுடைய பலாபலங்களை கூறுகின்ற பொழுது அந்த நோய் தீர்கின்றது, நன்றாக படிக்கின்றது, அதனுடைய பெயர், புகழ், எதிர்காலம் எல்லாமே நல்லபடியாக வருகின்றது. ஆகையினால் எண்கணித முறைப்படி குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட அணுக வேண்டிய முகவரி இதில் கொடுத்திருக்கிறது. அதன்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரிலோ அல்லது ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு அதனுடைய பலாபலங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.